நாட்கள்லயே சிறந்த நாட்கள் இந்த நாட்கள். சுபஹானல்லாஹ். 5 கடமையும் நிறைவேற்றக்கூடிய நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். 5 கடமையும் நிறைவேற்றக்கூடிய நாட்கள். இப்ப நோன்பு எப்ப வேணாலும் வச்சுக்கிறலாம், தொழுகை எப்ப வேணாலும் தொழுதுக்கிறலாம், ஜக்காத்து எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்மளால தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம், சதக்கா கொடுத்துக்கலாம், ஈமானை எப்ப வேணாலும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஹஜ்ஜுங்கிறது அந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல அந்த பிறை 7ல இருந்து அந்த 13 வரைக்கும் நடத்துவதுதான் ஹஜ்ஜு. அந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல நம்ம முழுமையான ஈமான்தாரிகளாக அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் ஆக்கி நம்ம வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா அதன்படி ஆக்கி தருவானாக என்ற துவாவை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ் மாதங்கள் வந்து விட்டா அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் சஹாபாக்கள் பார்த்து அவங்ககிட்ட இருந்து தாபியின்கள், தப தாபியின்கள், இமாமார்கள் வரிசையில தானே இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி ஒரு நாளைக்கு 1000 நாட்களுக்கு சமம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களோ சஹாபாக்கள், அந்த அடிப்படையில இந்த துல்ஹஜ் மாதத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனமுருகி அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்க இந்த நாள் வந்துட்டா, இதுல இன்னொரு அறிவிப்புல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னு இருக்கு, இந்த 10 நாளும் எங்க வீட்டுல விளக்குகளை அமர்த்த மாட்டோம்ங்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல விளக்கு தானே ஏற்றி வச்சிருப்பாங்க, அதை அமர்த்த மாட்டோம்ங்கிறாங்க. என்ன காரணம்? என்ன, இரவெல்லாம் தூங்க மாட்டோம், நாங்க வணக்கத்துல இருப்போம்ங்கிறாங்க.